Hello students, இன்னைக்கு NEET 2025 paper class 12th questions complete discuss பண்ண போறோம். So previous videoல class 11th questions நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோட link descriptionல கொடுத்திருக்கேன். மறக்காம போய் பாருங்க. And இந்த வீடியோல class 12th எல்லா questionுமே chapter wise detailed நம்ம பார்க்க போறோம். So video skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And also we have a page in Instagram and WhatsApp channel to explore more regarding physics and competitive examination. மறக்காம join பண்ணிக்கோங்க, helpful-ஆ இருக்கும். And இதே மாதிரி வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். First question பார்க்கலாம். Two identical charge conducting sphere A and B have their center separated by certain distance. Charge on each sphere is Q and force of repulsion between them is F. So diagrammatic approach பண்ணலாம். Initially நமக்கு ரெண்டு sphere இருக்கு. So ரெண்டுத்துலயுமே same charge தான் Q இருக்கு. Certain distanceல வச்சிருக்காங்க. அந்த distance D ன்னு சொல்லலாம். And experiences force F ன்ட்டாங்க. So according to Coulomb's law, F is equal to K Q1 Q2 by R square. But இங்க ரெண்டு சார்ஜுமே சேமா இருக்கு. So QQ by R ன்றது distance. இங்க நம்ம D represent பண்ணிருக்கோம். So D square. So இதான் equation number 1. Okay. So இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா a third identical uncharged conducting sphere. So இன்னொரு sphere எடுத்திருக்கோம். அது same identical தான் but uncharged. Unchargedனா அதுல charge கிடையாது. Okay. So அப்ப அந்த மாதிரி ஒரு sphere எடுத்திருக்கோம். அதை நான் A யோட contactல வைக்கிறேன். So இப்போ ரெண்டு பாடியை நம்ம கான்டாக்ட்ல வைக்கும்போது சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா பொட்டென்ஷியல் சேம் ஆகிற வரைக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்கணும், ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கணும். ஓகே, அப்போ நமக்கு இங்கே சார்ஜ் Q இருக்கு, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ ஈக்குவலாக ஸ்பிளிட் ஆகுமா? அப்போ Qன்றது Q/2 Q/2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ ஸ்பியர் ஏல இப்போ சார்ஜ் வந்து Q/2 தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா தென் வித் B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்பியரை பியோட நம்ம கான்டாக்ட்ல கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பியோட கான்டாக்ட்ல இருக்கு. ஓகே, அப்போ இங்கேயும் சார்ஜஸ் வந்து ஈக்குவல் ஆகுற வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அப்போ நெட் சார்ஜ் பார்க்கலாம். நம்ம Q + Q/2 LCM எடுத்தோம்னா 3Q/2ன்னு வரும். ஸோ இது ஈக்குவலாக ஸ்பிளிட் ஆகும். அப்போ இதுல இருந்து ஹாஃப் தானே, அப்போ half of 3Q/2 அப்படின்றது 3Q/4 மாறிடும். again 3Q/4 மாறிடும். ஓகே, அப்போ இங்க இனிஷியலா நமக்கு ஸ்பியர் பில சார்ஜ் Q இருக்கு இல்லையா, அது 3Q/4 மாறிடும். அப்போ சிம்பிள், இங்க நமக்கு 3Q/4, இந்த ஸ்பியர்லுமே 3Q/4 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபைனலா இந்த ஸ்பியரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்பியரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் பிட்வீன் ஸ்பியர் A and B கேட்குறாங்க, ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ நியூவா வரைஞ்சிக்கலாமா? ஸோ அப்போ இனிஷியலாக நமக்கு சார்ஜ் Q இருந்தது, இப்போ வந்து நமக்கு Q/2 மாறிடுச்சு. கரெக்டா? அண்ட் அதே மாதிரி பியில் இனிஷியலாக சார்ஜ் Q இருந்துச்சு, இப்போ 3Q/4 மாறிடுச்சு. டிஸ்டன்ஸ் மாறிச்சுன்னு சொல்லலை, ஸோ டிஸ்டன்ஸ் Dனே வச்சுக்கலாம். இப்போ நியூ ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஸோ நியூ ஃபோர்ஸ் F' is equal to K. Q1ன்ற இடத்துல Q/2, Q2ன்ற இடத்துல 3Q/4, டிஸ்டன்ஸ் D square. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் அப்படியே நம்ம டிவைட் பண்ணலாம். காமன் டேர்ம் கேன்சல் ஆயிரும். K Q இங்கே ஒரு Q இங்கே ஒரு Q, D ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் பார்த்தோம்னா F/F' is equal to 1 இங்கே 3 இருக்கு. ஸோ 3/2 4s are 8. கரெக்டா? ஸோ இது ஆப்போசிட்ல கொண்டு போயிடலாம். அப்போ 3/8F is equal to F'. ஸோ அப்போ நியூ ஃபோர்ஸ் பார்த்தோம்னா 3F/8. ஆப்ஷன் 4 is the right answer. Next question பார்க்கலாம். An electric dipole with dipole moment கொடுத்திருக்காங்க is aligned with the direction of a uniform field of magnitude 4 × 10⁵ Newton per Coulomb. The dipole is rotated through an angle of 60 degree with respect to the electric field. So initially நமக்கு ஒரு uniform electric field இருக்கு. So அந்த uniform electric fieldக்கு along-ஆ தான் நமக்கு வந்து dipole வச்சிருக்காங்க. So it's aligned with the direction of uniform electric field. அப்போ இனிஷியலா நமக்கு θ1 இனிஷியல் ஆங்கிள் வந்து 0 டிகிரி, அதை இப்போ 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ θ2 is equal to 60 டிகிரி. அவங்க கேட்கறது the change in potential energy of a dipole கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ potential energy ஃபார்முலா that is U is equal to PE cos θ1 minus cos θ2. ஓகே, ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ Pயோட வேல்யூ வந்து 5 × 10⁻⁻6 and electric field is 4 × 10⁵ into, so cos θ1 ன்ற இடத்துல 0 minus cos θ2 ன்ற இடத்துல 60. Okay, so இப்போ calculate பண்ணலாம். So 5 4s are 20 × 10⁻⁻6 plus 5 minus 1
பேலன்ஸ் cos 0 வந்து 1 minus cos 60 வந்து 1/2. ஓகே, ஸோ இங்கே 10 power minus 1 இருக்கு, 0 இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் நமக்கு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 into 1 minus 1/2ன்றது 1/2. ஓகே, ஸோ again கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா that is equal to 1 joule. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 2 is the right answer. Theory question பார்க்கலாம். A parallel plate capacitor made of circular plate is being charged such that surface charge density on its plate is increasing at constant rate with time. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு parallel plate capacitor இருக்கு made up of circular plate. ஸோ அதில் இருக்க surface charge density with respect to time constant rateல increase பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கேட்கறது magnetic field rises due to the displacement current. ஸோ displacement current வச்சு கேட்குறாங்க. ஸோ இந்த electromagnetic waveல displacement currentக்கு ஒரு formula படிச்சிருப்போம். That is displacement current is equal to epsilon naught d phi by dt. Okay, that is change in flux with respect to time. Okay, ஸோ நமக்கு ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா வந்து E dot Aன்னு படிச்சிருப்போம் ஆர் EA cos thetaன்னு படிச்சிருப்போம். இப்போதைக்கு E dot Aன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். displacement current is equal to epsilon naught d by dt of E dot A. Okay, ஸோ இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், பட் ஏரியா ஆஃப் த பிளேட் நமக்கு மாறாது. அதனால அது வெளியே எடுத்துடலாம். ஸோ தட் எப்சிலான் நாட் A change in electric field with respect to time. Okay, next இவங்க surface charge density represent பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டையும் surface charge density ரிலேட் பண்ணலாம். தட் இஸ் இப்போ ஒரு parallel plate capacitor எடுத்துக்கிட்டோம்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to sigma by epsilon naught. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா displacement current is equal to sigma A d by dt of sigma by epsilon naught வந்துரும். கரெக்டா? The surface charge density and the sigma தான் with respect to constant time வந்து increase ஆயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அப்போ கான்ஸ்டன்டா இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது ஜீரோ ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ நமக்கு கரண்ட் இருக்குன்னா சார்ஜஸும் இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜீரோ ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா இடத்துலையும் அக்ராஸ் த parallel plate capacitor எல்லா இடத்துலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். அப்போ நான் ஜீரோ எவ்ரிவேர் தான். அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். The plates of a parallel plate capacitor are separated by D. Okay, so இனிஷியலா ரெண்டு parallel plate capacitor இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வேணா நம்ம எழுதிக்கலாம். that is C is equal to epsilon naught A by D. Okay, next என்ன சொல்லியிருக்காங்கன்னா, two slab of different dielectric constant K1 and K2 with the thickness கொடுத்திருக்காங்க. insert in the capacitor. So two different dielectric medium இதை insert பண்றாங்க. so that the capacitance become 2 times the larger than when there is nothing between the plate. So initially இங்க air இருக்கும்போது capacitance C இருக்கு. So இப்போ இந்த ரெண்டு dielectric medium வச்சனால capacitance twice, that is double ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. and K1 K2க்கு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. they asking K1. So இப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் மீடியமா இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் எழுதிட்டோம். இப்போ நம்ம டயலெக்ட்ரிக் மீடியம் வைக்கும் போது கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டயலெக்ட்ரிக் மீடியம் வந்து K1 கரெக்டா, அண்ட் அதோட திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க 3D/8. ஓகே, அண்ட் அடுத்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K2. ஓகே, ஸோ அதோட திக்னஸ் வந்துட்டு D/2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் நமக்கு இங்கே ஏர் தானே இருக்கும். ஸோ அப்போ பேலன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, அந்த டி டேஷை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஏர் தான் இருக்கு, அப்போ இங்கே டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 1 தான். ஓகே, ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பார்க்கலாமா? இது ரெண்டையும் சம் அப் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே 3D/8 plus D/2. ஓகே, ஸோ we'll take the LCM. ஸோ இங்கே மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 4. ஸோ 4 plus 3 வந்து 7, 7D/4. அப்போ பாருங்க, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் Dல இது ரெண்டும் சேர்ந்து 7D/8 எடுத்துருச்சு. ஓகே, அப்போ பேலன்ஸ் இங்க 1D/8 தான் நமக்கு போயிருக்கும். கரெக்டா? ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து 7D/8 போயிருச்சு. ஸோ அப்போ பேலன்ஸ் இங்க 1D/8 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸை இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு டயலெக்ட்ரிக் மீடியம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றத்தையும் ஒரு கெப்பாசிட்டரா கன்சிடர் பண்ணலாம். அப்போ இது கெப்பாசிட்டன்ஸ் C1, இது கெப்பாசிட்டன்ஸ் C2, இது வந்து C3. ஸோ அதோட ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். ஸோ C1 is equal to, ஸோ டயலெக்ட்ரிக் மீடியம் இருக்கலாம் ஃபார்முலா C is equal to K epsilon naught A/D. அதுதான் ஜென்ரல் ஃபார்முலா, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ C1 is equal to, இங்கே டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1 epsilon naught A, இங்கே டிஸ்டன்ஸ்ன்ற இடத்துல Dக்கு பதிலாக 3D/8 இருக்கு.
அப்போ இங்கே 3D/8 அந்த 8 வந்து மேலே போயிடும் கரெக்டா. அண்ட் அதே மாதிரி C2 எழுதிக்கலாம். ஸோ C2 is equal to K2 epsilon naught A by D/2 ஸோ D கீழே இருக்கும், 2 வந்து மேலே போயிடும். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஏர் மீடியம் இருக்கிறது C3 is equal to அங்கே ஏர்ன்றனால டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 1, அப்போ 1 epsilon naught A D/8 வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கெப்பாசிட்டரோட திக்னஸ் தட் இஸ் அந்த டிஸ்டன்ஸை அவங்க டிவைட் பண்ணுறாங்கன்னா அது சீரீஸ் காம்பினேஷன். அந்த சீரீஸ் காம்பினேஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 3 கெப்பாசிட்டருமே சீரீஸ் காம்பினேஷனில் இருக்குது. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் காமன் டேர்ம்னு பாருங்க. epsilon A/D எல்லாத்துலேயுமே இருக்கு. மற்றபடி C1யும் C3யும் 8 இருக்கு, C2ல மட்டும் இல்லை. அப்போ இங்கே 8 கொண்டு வரணுமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஆல்ரெடி 2 இருக்கு. அப்போ இங்கே இன்டூ 4 இங்கே 4னு போட்டுக்கலாமா? அப்போ 2 4s are 8 ஆயிடுச்சு, இங்கே 4 இருக்கு. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/CS is equal to 1 காமன் டேர்ம்ல எடுத்துடலாம். epsilon naught A காமன், 8ன்றது காமன், பேலன்ஸ் நமக்கு D மேலே போயிடுச்சு. பை 1/K1 கீழே இருக்கு, பை 3 இருக்கா, 3 நமக்கு மேலே போயிடும். பிளஸ் நமக்கு K2 கீழே இருக்கு, மேலே 4 போயிருச்சு கரெக்டா. C3ல எதுவுமே நமக்கு இல்லை, எல்லாமே காமனாக வெளியே வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, K1 தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் K2க்கு இங்கே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் K1 is equal to 1.25 K2 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதை இங்கே இறக்க போறேன். அப்போ K1/1.25 தான் நமக்கு K2. ஓகே, அப்போ இதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் கரெக்டா. இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபைன், இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க, இதோட டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சனால எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் ட்வைஸ் ஆயிடுச்சு. இனிஷியலாக இருந்த சியோட ட்வைஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த சிஎஸ்ஸை நாம வந்து 2Cன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 2C is equal to D/epsilon naught A into 8. ஓகே, ஸோ 3/K1 plus 4/K2ன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ K1 கீழே வந்துருச்சு, by 1.25 அது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. ஸோ 1.25 plus 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு வந்து C எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ 1/2 C எக்ஸ்பேண்ட் பண்ணால் epsilon naught A மேலே வந்து நமக்கு D போயிடும். that is equal to D/epsilon naught A into 8 into 3/K1 plus நமக்கு 4 into 1.25ன்றது 5/K1 plus 1. ஓகே, ஸோ இப்போ பாருங்க எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னா epsilon A D நம்ம கேன்சல் ஆயிடுச்சு. இது 1, இது நமக்கு 4 கரெக்டா. ஸோ 4 இங்கே போச்சுன்னா 4 is equal to நமக்கு வந்து 3/K1 plus 5/K1 plus 1 கரெக்டா. plus 1 ஆப்போசிட்ல போச்சுன்னா நமக்கு 4 minus 1 3. அப்போ 3 is equal to 1/K1 பேலன்ஸ் 3 plus 5 நமக்கு 8 கரெக்டா. ஸோ இப்போ K1 நம்ம கண்டுபிடிக்கணும். K1 ஆப்போசிட் கொண்டு போயிடலாம். அப்போ K1 is equal to 8/3. 8/3 அப்படின்றது நமக்கு 2.666ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். 2.66. ஸோ ஆப்ஷன் 1 is the right answer. நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. the current passing through the battery in the given circuit. ஸோ இந்த சர்க்கியூட் நல்லா பாருங்க, அதுலேயும் இந்த பார்ட் நல்லா பாருங்க. இது எக்ஸாக்டா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரியே இருக்கு. தட் இஸ் இந்த 5 ohm வந்து P, இது வந்து Q, அண்ட் இது R, இது Sன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன் P/Q is equal to R/S கரெக்டா. ஸோ இங்கே P/Qன்ற இடத்துல 5/3 இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு Rன்ற இடத்துல நமக்கு 2.5 இருக்கு, Sன்ற இடத்துல 1.5 இருக்கு. அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது வந்து 5, இது வந்து 3. பாருங்க இங்கேயும் 5/3 தான் இருக்கு. அப்போ நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து புக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ நமக்கு இங்கே வந்து P அண்ட் இங்கே வந்து Q, R அண்ட் S. ஓகே, ஸோ இப்போ நமக்கு நடுவில் வந்து கேல்வனோமீட்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஒன்ஸ் நமக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா கேல்வனோமீட்டர் ஷோஸ் அ நல் டிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். தட் இஸ் கேல்வனோமீட்டர்ல கரண்ட் பாஸ் ஆகாது. அப்போ கேல்வனோமீட்டர்ல வேற எந்த காம்பனன்ட் இருந்தாலும் அதுல கரண்ட் பாஸ் ஆகாது கரெக்டா. ஸோ கரெக்டா இந்த இடத்துல எது இருக்குன்னா இந்த 6 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கு.
அப்போ இந்த 6 ஓம் ரெசிஸ்டர்லையும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்படி ஃப்ளோ ஆகல அப்படின்னா அந்த காம்பனண்ட்டை எடுக்க வேணாம். அப்போ பாருங்க இந்த 5 ஓம்ல வர கரண்ட் நமக்கு இங்கே டிவைட் ஆகாது, அப்படியே 3 ஓம்க்கு நமக்கு பாஸ் ஆயிரும். ஸோ அப்போ 6 ஓம் ரெசிஸ்டர்ல எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, அந்த காம்பனண்ட்டை நம்ம எடுக்கல. ஓகே, ஸோ இதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே 5 ஓம்ல பாஸ் ஆகிற கரண்ட் தான் 3 ஓம்க்கும் பாஸ் ஆகுது. தட் மீன்ஸ் சேம் கரண்ட் பாஸ் ஆகுது. சேம் கரெக்ட்னா அப்போ அது என்ன ஷோ பண்ணுதுன்னா அது ரெண்டும் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த சைட் 5 ஓமும் 3 ஓமும் சீரீஸ்ல இருக்கு. இந்த பக்கம் 2.5 ஓமும் 1.5 ஓமும் சீரீஸ்ல இருக்கு. கரெக்டா? அண்ட் சேமே மேலே பாருங்க, இங்க 5.5 ஓமும் 1.5 ஓமும் சீரீஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த மூணுத்துக்குமே சீரீஸ் காம்பினேஷன் நம்ம எழுதிடலாம். ஸோ சீரீஸோட ஃபார்முலா RS is equal to R1 plus R2. கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு எழுதுறேன். That is RS1 is equal to R1 in இடத்துல 5, R2 in இடத்துல 3. So 5 plus 3 that gives a 8 ohm. Correct? And அதே மாதிரி second one RS2 is equal to இங்க 2.5 இருக்கு. 2.5 plus 1.5 that gives 4 ohm. Correct? So இது ரெண்டை combine பண்ணிட்டோம். Okay. Next இது ரெண்டையும் பார்க்கலாம். RS3 ன்னு எழுதிக்கலாம். That is equal to 1.5 plus 5.5. Okay. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா 7 ஓம். ஓகே, அப்போ பாருங்க இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து 8 ஓம் ஆயிருச்சு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 4 ஓம் ஆயிருச்சு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 7 ஓம் ஆயிருச்சு. கரெக்டா? இப்போ நம்ம ரீட்ரா பண்ணலாம் சர்க்யூட்டை. ஸோ யூ ஹாவ் அ பேட்டரி. இங்கே நமக்கு 1/3 ஓம் இருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டா பிரியுது. இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர். ஸோ இங்கே வந்து நமக்கு 4 ஓம் இருக்கு. இங்கே நமக்கு 8 ஓம் இருக்கு. அண்ட் மேலே எகெயின் இந்த ரெண்டு ரெசிஸ்டர் கம்பைன் ஆகி யூ ஹாவ் 7 ஓம். கரெக்டா? அப்போ இங்கே நல்லா பாருங்க, இப்போ இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இது ரெண்டும் பேரலல்ல இருக்கா? ஸோ பேரலல் ரிசால்வ் பண்ணலாம். ஸோ 1/RP is equal to 1/8 plus 1/4. கரெக்டா? ஒன்று நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிள் மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2 பண்ணிடலாமா? அப்போ 1 plus 2 நமக்கு 3, 3/8 ஆயிருச்சு. இதுதான் 1/RP. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்போ RP அப்படின்ற இடத்துல 8/3 ஓம். கரெக்டா? ஸோ RP நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைன். ஸோ அப்போ பாருங்க இந்த காம்பினேஷன் 7 ஓம் 1/3 ஓம் மூணுமே இப்போ சீரீஸ்ல இருக்கா? சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இன்னொரு வாட்டி ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த டயக்ராம்ல பாருங்க. ஸோ மேலே நமக்கு 7 ஓம், இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு வந்து 8/3 ஓம். கரெக்டா? அண்ட் கீழே இங்கே நமக்கு 1/3 ஓம். அண்ட் நெக்ஸ்ட் எகெயின் நமக்கு வந்து பேட்டரி. ஸோ இப்போ இது மூணு எதில் இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இது மூணுமே சீரீஸ்ல இருக்கு. அப்போ எகெயின் ஃபார்முலா RS is equal to 8/3 பிளஸ் நமக்கு இங்கே வந்து 1/3 பிளஸ் 7. கரெக்டா? 8 பிளஸ் 1 என்ன? 9. ஸோ 9/3 பிளஸ் 7. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் இது 1, இது வந்து 3. 3 பிளஸ் 7 நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 10 ஓம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். And they asking current. அப்போ ohmsல எடுத்துக்கலாம். V is equal to IR. So I is equal to V/R. கரெக்டா? ஸோ V இந்த இடத்துல நமக்கு 5 இருக்கு. ஸோ 5 volt. Resistance வந்து 10 ohm. கரெக்டா? ஸோ that will be 1/2 ampere. 1/2 ampereன்றது 0.5 ampere. So we'll check the option. Option 2 is the right answer. See the next question. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். A wire of resistor R is cut into 8 equal parts. Okay, so ஒரு wire இருக்கு, அது 8 equal parts divide பண்றாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸும் 8 equal parts divide ஆகும். ஸோ அப்போ இனிஷியலா அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் R அது 8 parts டிவைட் பண்றாங்க. அப்போ R/8. அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூ தட் இஸ் ஸ்மால் ஆர்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு R/8. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரம் தீஸ் பீசஸ் 2 equivalent resistance are made by adding 4 of these together in parallel. So first வந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல 4 வந்து கம்பைன் பண்றாங்க. ஓகே, ஸோ 4 ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே R தான். ஸோ பேரல்ல கம்பைன் பண்றாங்க. இதே மாதிரி 2 செட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ 2 செட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை நமக்கு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவங்க சொல்றாங்க. ஸோ இந்த 2 செட்டை வந்துட்டு பேரல்ல இருக்கிறத சீரீஸ்ல ஆட் அப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கேட்கறது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 4 ரெசிஸ்டருமே சிமிலர் அண்ட் தே கனெக்டட் இன் பேரல். கரெக்டா? ஸோ பேரல் காம்பினேஷன்ல ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா ஃபார்முலா RP is equal to R/N. கரெக்டா? ஸோ இங்க RP is equal to R. R என்ற இடத்துல ஸ்மால் ஆர்னு எழுதிக்கலாம்.
by n எத்தனை இருக்கு 1 2 3 4 4 ஸோ அப்போ 4 கரெக்டா ஸோ அப்போ இதெல்லாம் கம்பைன் ஆகி நமக்கு இங்க r by 4 இருக்கும் again சேம் வே இதுவும் அதே மாதிரி தான் இங்க r by 4 இருக்கு ஸோ இப்போ இந்த r by 4 ரெண்டுமே சீரீஸ்ல இருக்கு அப்போ rs is equal to r by 4 plus r by 4 கரெக்டா ஸோ அப்போ இங்க என்ன ஆயிரும் நமக்கு 2r by 4 ஆயிரும் that is r by 2 ஓகே ஸோ இப்போ r என்ற இடத்துல நமக்கு என்னன்னு தெரியும் கேபிட்டல் r by 8 ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ rs is equal to capital R by 8 by 2 ஸோ 8 கீழே வந்துருச்சுன்னா 2 8s are 16 ஸோ r by 16 ஸோ we'll check the option 3 is the right answer ஸோ அடுத்து இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இது லாங்காக டிரைவாக போகும் அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் a constant voltage of 50 volt is maintained between points A and B of a circuit the current through the branch CD ஓகே ஸோ நிறைய பேர் இதை பார்த்தோன்னே வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு நினச்சிருவாங்க இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கிடையாது ஏன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல இந்த பக்கம் நமக்கு 1/3 இருக்கு இந்த பக்கம் 2/4 which is 1/2 அப்போ ரெண்டும் ஈக்குவலால இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கிடையாது அப்போ கண்டிப்பா பிரான்ச் சிடியில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அந்த கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ரிசால்வ் பண்ணலாம் அப்போ இந்த 1 ஓமும் 3 ஓமும் நமக்கு பேரலில் இருக்கு அண்ட் அதே மாதிரி இங்கே 2 ஓமும் 4 ஓமும் பேரலில் இருக்கு இதை ரிசால்வ் பண்ணலாம் பேரலுக்கு ஃபார்முலா 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் 1 ஓம்க்கு 3 ஓம்க்கு பார்க்குறேன் ஸோ 1/Rp1 is equal to 1/1 plus 1/3 ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4/3ன்னு வரும் கரெக்டா ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம் Rp1 is equal to 3/4 ஓம் ஓகே அண்ட் அதே மாதிரி இதுக்கு பார்த்துடலாம் தட் இஸ் 1/Rp2 is equal to 1/2 ப்ளஸ் நமக்கு வந்து 1/4 ஸோ இங்கே ஒன்று நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் இல்லைனா சிம்பிளாக இங்கே மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2 போட்டுடலாம் அப்போ 2 + 1 வந்து 3/4 அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/Rp2 is equal to 4/3 ஓம் ஓகே ஸோ இதை வச்சு நியூவாக டயக்ராம் வரைஞ்சிடலாம் அப்போ இந்த 1 ஓமும் 3 ஓமும் சேர்ந்தது தான் நமக்கு 3/4 ஓம் அண்ட் அதே மாதிரி இந்த 2 ஓமும் 4 ஓமும் சேர்ந்தது தான் 4/3 ஓம் கரெக்டா அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இங்கே பேட்டரி இருக்கு ஆஃப் 50 வோல்ட் ஓகே ஃபைன் ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு எஃபெக்டிவ் எடுத்து கரண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆர்எஸ் சிம்பிளாக பார்க்கலாம் இங்கே இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1 V2 கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ V1 கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க V1 is equal to R1/R1 plus R2 into V ஸோ இது R1 இது இந்த 3/4 ஓம் தான் R1 இது நமக்கு R2 ஓகே ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் தட் இஸ் ஈக்குவல் டு R1ன்ற இடத்துல 3/4 by R1 plus R2 3/4 plus நமக்கு 4/3 and voltage V ன்ற இடத்துல 50 so that is equal to இங்க 3/4 into 50 by இங்க LCM எடுத்தோம்னா 3 3s are 9 4 4s are 16 அப்ப 9 plus 16 by நமக்கு வந்து 12 ஓகே ஸோ ரீஃபார்ம் பண்ணலாம் அப்ப இங்க வந்து 3/4 into 50 by நமக்கு 9 plus 16 வந்து 25 by 12 ஓகே அப்ப இங்க கேன்சல் பண்ணோம்னா இது வந்துட்டு 2 இது வந்து 1 and next இது 1 இது வந்துட்டு நமக்கு 3 மேலே போயிடுச்சுன்னா 3 3s are 9 அப்போ 9 into 2 which is 18 வோல்ட்னு கிடைக்குது அப்போ இந்த V1ன்ற இடத்துல 18 வோல்ட்னு எழுதிக்கலாம் ஸோ அப்போ இந்த V1 18 வோல்ட் ஸோ அப்போ 50 வோல்ட்டில் 18 வோல்ட் இங்கே வந்துருச்சு அப்போ பேலன்ஸ் தான் இங்கே போயிருக்கும் அப்போ 50 minus 18 32 வோல்ட் இங்கே போயிருச்சு ஓகே இப்போ இந்த வோல்டேஜ் வச்சு ஈஸியாக கரண்ட் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இந்த 3/4 ஓம்க்கு 18 வோல்ட் இந்த 3/4 ஓம்ன்றது என்னது இந்த 1 ஓமும் 3 ஓமும் சேர்ந்தது தான் 3/4 அப்போ இது 18 வோல்ட்னா இங்கேயும் நமக்கு 18 வோல்ட் தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ இது ரெண்டு பேரலல்ல இருக்கா பேரலல்ல வோல்டேஜ் சேம் அப்போ 1 ஓம்க்கும் 18 வோல்ட் தான் 3 ஓம்க்கும் 18 வோல்ட் தான் அப்போ இதை வச்சு இதில் பாஸ் ஆகிற கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ அதுக்கு ஓம்ஸ் தான் எடுத்துக்கலாம் தட் இஸ் I is equal to V/R கரெக்டா ஸோ நான் ஃபர்ஸ்ட் 1 ஓம்ல பாஸ் ஆகிற கரண்ட் பார்க்க போகிறேன் ஸோ I is equal to அங்கே V என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 18 வோல்ட் ஸோ 18 by ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம் தட் இஸ் ஈக்குவல் டு 18 ஆம்பியர் கரெக்டா அப்போ இந்த பிரான்ச்ல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து 18 ஆம்பியர் அண்ட் அதே மாதிரி 3 ஓம்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அதே மாதிரி கரண்ட் எடுத்துக்கிறேன் தட் இஸ் I is equal to வோல்டேஜ் வந்து 18 ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 18/3 நமக்கு என்னன்னா 6 ஸோ 6 ஆம்பியர் அப்போ கீழே இந்த பிரான்ச்ல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து 6 ஆம்பியர் முடிஞ்சிருச்சா அண்ட் அதே மாதிரி
2 ஓம்லையும் 4 ஓம்லையும் பாஸ் ஆகிற கரண்ட்டையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ I is equal to இங்கே வந்து நமக்கு 32 வோல்ட். அப்போ இந்த 2 ஓம் 4 ஓம் இதுலயும் 32 வோல்ட் தான். கரெக்டா? ஸோ அப்போ 2 ஓம்ல பாஸ் ஆகிற கரண்ட் I is equal to வோல்டேஜ் வந்து 32 by 2 அப்படின்னா நமக்கு 16 ஆம்பியர் வந்துருச்சு. கரெக்டா? அப்போ இங்க பாஸ் ஆகிற கரண்ட் 16 ஆம்பியர். இப்போ கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. இந்த 18 ஆம்பியர்ல 16 ஆம்பியர் இங்க டிவைட் ஆகுது. அப்ப இந்த பிரான்ச் சிடில எவ்வளவு பாஸ் ஆயிருக்கும்? 2 ஆம்பியர் தானே பாஸ் ஆயிருக்கும். அவ்வளவுதான். அப்ப கரண்ட் த்ரூ சிடி தான் கேக்குறாங்க. தட் இஸ் 2 ஆம்பியர். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இல்ல எனக்கு இந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னா again நம்ம 4 ஓம்ல பாஸ் ஆகிற கரண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ I is equal to அங்கேயும் வோல்டேஜ் 32 தான் பை நமக்கு 4. அப்போ என்ன ஆயிருச்சு? நமக்கு வந்து 8 ஆம்பியர். கரெக்டா? ஸோ அப்போ இங்க 8 ஆம்பியர். இப்போ இங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க. தட் இஸ் இங்க நமக்கு வந்து 18 ஆம்பியர் வருது. இங்க 6 ஆம்பியர் வருது. 18 வந்து 16 ஆம்பியரா 2 ஆம்பியரா இங்க ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அடுத்து இங்க 6 ஆம்பியர் வருது. இங்க 2 ஆம்பியர் வருது. அது ரெண்டும் இங்க கம்பைன் ஆகி 8 ஆம்பியரா வெளியே போகுது. கரெக்டா? ஸோ கரெக்டா இருக்கு. அப்போ பிரான்ச் சிடில 2 ஆம்பியர் பாஸ் ஆகுது. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல இருந்து கொஸ்டின் பார்க்கலாம். A 2 ampere current flowing through two different small circular copper coil having radii ratio 1:2. The ratio of the respective magnetic moment. ஸோ இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் காயில் எடுத்திருக்காங்க. ரெண்டுத்துலையுமே சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகுது. பட் ரேடியஸ்க்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. they asking magnetic moment. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா M is equal to IA. ஓகே. ஸோ இப்போ உங்க ரேடியஸ் இது பண்ணியிருக்கனால ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ M is equal to I ஏன்ற இடத்துல பை ஆர் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ ரெண்டு காயிலுமே கரண்ட் வந்து சேம். ஸோ தட்ஸ் கான்ஸ்டன்ட். பையும் வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ M is proportional to R ஸ்கொயர். கரெக்டா? அப்போ எப்படி எழுதலாம்னா M1 by M2 is equal to R1 by R2 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? நான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டேன். இங்க தனித்தனியா ஸ்கொயர் போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு R1 by R2 என்ன 1 by 2. ஸோ 1 by 2 the whole square. ஸோ 1 by 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 1:4 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1 is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் டிரைவ் மாதிரி தான், கிளியரா டிரைவ் பண்ணும். A model for quantized motion of an electron in uniform magnetic field B states that flux passing through the orbit of an electron. So flux ஓட equation கொடுத்திருக்காங்க. So flux is equal to NH by E னு கொடுத்திருக்காங்க. Where N is integer, H is a Planck's constant, E ன்றது magnitude of electron's charge, that is charge of an electron. According to model, magnetic moment of an electron அது lower stateல கேட்குறாங்க. So magnetic moment ஓட formula last sumலயே நம்ம பார்த்தோம். That is M is equal to I into A. கரெக்டா? ஸோ இந்த கரண்ட்டையும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃப்ளக்ஸோட ஜென்ரல் ஃபார்முலான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு B டாட் A. BAன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ரைட் இட் ஆஸ் NH by E தட் இஸ் ஈக்குவல் டு BA. கரெக்டா? ஸோ இந்த BA கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ NH by EB is equal to A. கரெக்டா? ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்ம எழுதியாச்சு. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கரண்ட் பார்க்கணும். அண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. ஸோ சிம்பிள். ஸோ நமக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கு விச் இஸ் பாசிட்டிவ். எலக்ட்ரான் வந்து சர்க்குலரா சுத்திட்டு இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம கரண்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ கரண்ட் பார்க்கலாம். தட் இஸ் I is equal to நமக்கு வந்து சார்ஜ் பை டைம் தான். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E by T. கரெக்டா? ஸோ இப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் we know velocity is equal to distance by time. ஸோ இங்கே சர்க்குலராக சுற்றுது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 2 pi r by நமக்கு T-ஆ இருக்கும். ஸோ தட் T is equal to 2 pi r by V. கரெக்டா? அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு E by Tன்ற இடத்துல 2 pi r நியூமரேட்டர்ல நமக்கு V போயிடும். ஓகே. ஸோ இப்போ கரண்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி வச்சு நம்ம எழுதியாச்சு. பட் ஆப்ஷன்ல பாருங்க வெலாசிட்டி இல்லவே இல்லை. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சைக்ளோட்ரான்ல நம்ம தட் இஸ் சார்ஜ் பார்ட்டிகல் சர்க்குலரா சுத்தும் போது ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். தட் இஸ் R is equal to mv by qb. அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரேடியஸ்ன்ற இடத்துல நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ தட் I is equal to ev by 2 pi rன்ற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ mv by qb மேல போயிடும். அப்போ பாருங்க
நமக்கு VV கேன்சல் ஆயிடுச்சு. Eயும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானும் Qவும் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் தான். அப்போ Qயும் நான் Eன்னு எழுதிக்கலாம். ஸோ தட் E ஸ்கொயர் B by 2 pi m. So this is current I. ஸோ அப்போ கரண்ட் ஐயும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ அப்படியே நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ M is equal to ஐன்ற இடத்துல E ஸ்கொயர் B by 2 pi m into area of cross section இடத்துல NH by E into B. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம காமன் டேர்ம்லாம் கேன்சல் ஆயிடலாம். B கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு E, இங்கே ஒரு E கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் இவங்க லோவர் ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க. லோவர் ஸ்டேட்னா நமக்கு N வந்து 1. ஸோ அப்போ N 1 ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் EH by 2 pi m. Okay, so we'll check the option. Option 2 is the right answer. Next question, alternating current ல இருந்து RLC circuit ல இருந்து கேட்டிருக்காங்க. To an AC power supply 220 volt and 50 hertz, the resistance 21, capacitance of reactance 25 ohm, inductance of reactor 45 ohm are connected in series. The corresponding current in the circuit and phasor angle between current and voltage. So இப்போ அவங்க கேட்கறது RLC circuitல கரண்ட்டும் phasor angle என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பிடன்ஸ் நெட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜட்டோட ஃபார்முலா Z is equal to root of R square plus XL minus XC the whole square. கரெக்டா? ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ Z is equal to square root of ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 ஸ்கொயர் பிளஸ் XL என்ற இடத்துல அவங்க 45 கொடுத்துருக்காங்க. ஸோ 45 minus XC வந்து 25 the whole square. Okay. So 45 minus 25 வந்து 20. அப்போ square root of 20 square plus 20 square. So நமக்கு 20 common ஆயிரும். So 20 root 2. Okay. So இதுதான் impedance Z. இதை வச்சு நம்ம net current கண்டுபிடிக்கலாம். That is V is equal to IZ. Okay. So V voltage கொடுத்திருக்காங்க 220. அப்போ I is equal to V by Z. V இந்த இடத்துல நமக்கு 220. Z இந்த இடத்துல வந்து 20 root 2 ஆயிரும். அப்போ 0 0 cancel. This is 1 and this is 11. Okay. So I is equal to 11 by root 2. So 11 into 1 by root 2 ஓட value வந்து 0.707. So இதை நம்ம calculate பண்ணோம்னா we'll get the answer as 7.8 ampere. So அப்போ current நமக்கு கிடைச்சிருச்சு. So current இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு 1 and 2. அப்போ next நம்ம phasor angle கண்டுபிடிக்கிறோம். So phasor angle கண்டுபிடிக்கிறதுக்கு formula that is tan phi. Tan phi is equal to XL minus XC by R. So அப்படியே value substitute பண்ணிடலாம். XL என்ற இடத்துல 45, XC வந்து 25 by R வந்து 20. Okay, so 45 minus 25 வந்து 20 தான். அப்போ 20 by 20 இது cancel ஆயிடுச்சுன்னா 1 ஆயிரும். So அப்போ tanல எப்போ நமக்கு 1 degree கிடைக்கும்? That is 45. அப்போ phasor angle என்றது 45. So அப்போ current is 7.8 ampere. Phasor angle is 45. So option 2 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். AB is a part of an electrical circuit. The potential difference VA minus VB at the instant when the current I is equal to 2 ampere and is increasing at the rate of 1 ampere per second. So இந்த சர்க்யூட்டுக்கு Kirchhoff's தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சீரீஸ்னால் சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும். அப்போ நமக்கு இங்கே கரண்ட் I பாஸ் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம்லையுமே சேம் கரண்ட் I தான் பாஸ் ஆகும். அண்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டாக இண்டக்டர் இருக்கு. ஸோ இண்டக்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு ஃபார்முலா minus L di by dt. That is induced EMFல நம்ம பார்த்துருப்போம் செல்ஃப் இண்டக்டன்ஸில். அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அண்ட் இது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து Kirchhoff's தான் எழுதலாம். ஸோ நம்ம along A to BA போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பொட்டென்ஷியல் அக்ராஸ் A. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டக்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எழுதுவோம். ஸோ மைனஸ் எல் டிஐ பை டிடி. அண்ட் அடுத்து பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகிறோம். ஸோ நெகட்டிவ் சைட் போகிறோம். ஸோ -5. அண்ட் அடுத்து கரண்ட் போகிற டைரக்ஷனில் தான் நம்மளும் போகிறோம். ஸோ சேம் டைரக்ஷனாக மைனஸ். ஸோ -2 into ஐன்னு எழுதிக்கலாம். அண்ட் பொட்டென்ஷியல் அக்ராஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நமக்கு VA மைனஸ் VB வேணும். ஸோ VA இங்கே இருக்குது, மைனஸ் VB இருக்குது. ஸோ VA மைனஸ் VB பேலன்ஸ் மைனஸ் எல்ன்ற இடத்துல 1 ஹென்ரின்னு கொடுத்துருக்காங்க 1. ஸோ நெக்ஸ்ட் DI by DT that is change in current with respect to time 1 ampere per second இருக்கு. அப்போ 1 minus 5 minus 2 ஐன்ற இடத்துல 2 ampere current இருக்கு. ஸோ into 2 that is equal to 0. ஓகே, ஸோ VA minus VB minus 1 minus 5 வந்து minus 6. ஸோ minus 6 minus
2 2s are 4, so 4 is equal to 0. And அடுத்து நம்ம VA minus VB minus 10 is equal to 0 எழுதிக்கலாம். Opposite side directionல நமக்கு 10 போயிருச்சுன்னா VA minus VB is equal to plus 10 volt ஆயிரும். Okay, so potential difference across A and B is 10 volt. Option 4 is the right answer. So அடுத்து ரொம்பவே ஈஸியான question, electromagnetic waveல இருந்து கேட்டிருக்காங்க. The electric field in a plane electromagnetic wave equation கொடுத்திருக்காங்க. They asking the expression for the magnetic field. So first of all நமக்கு வந்து wave and அடுத்து வந்து electric field and magnetic field, all the three will be mutually perpendicular. So first வந்து wave எந்த directionல propagate ஆகுதுன்னு பார்க்கலாம். So நமக்கு இங்க 5x இருக்கு, that is expression குள்ள. அப்ப xனா x axis, so wave வந்து x axis ல propagate ஆகுது. And next electric field வந்து Ez னு கொடுத்திருக்காங்க. So electric field வந்து z axis ல propagate ஆகுது. So that அப்போ magnetic field perpendicularனா y axis தான் இருக்கணும். அப்போ by தான் இருக்கணும். அப்போ by இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, 1 and 4. அப்போ கண்டிப்பா 2 and 3 கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அவங்க பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ velocity of light நம்ம c ன்னு எழுதிக்கலாம். So we can take the equation that is c is equal to E0 by B0. ஓகே, ஸோ இங்கே E0 அப்படின்றது maximum electric field, that is 60. அதை வச்சு B0 கண்டுபிடிக்கலாம். ஸோ ரீஃபார்ம் பண்ணலாம். That is B0 is equal to E0 by C. So E0 ன்ற இடத்துல 60 இருக்கு. C is 3 into 10 power 8. Okay, so this will be 1 and 20. And plus 8 numerator க்கு போகுதுன்னா minus 8 ஆயிரும். So அப்போ B0 is equal to 20 into 10 power minus 8 Tesla or 2 into 10 power minus 7 Tesla. So இதுதான் maximum electric field. So option 1ல தான் அது இருக்கு. So option 1 is the right answer. And next electromagnetic wave ல இருந்து basic theory question கேட்டிருக்காங்க. And electron mass and charge கொடுத்துட்டாங்க, moving with the speed கொடுத்திருக்காங்க, is injected into a magnetic field of magnitude 9 into 10 power minus 4 Tesla perpendicular to its direction of motion. We wish to apply uniform electric field together with the magnetic field so that electron do not deflect from its path. Okay, so இதுதான் most important. So இப்போ நமக்கு ஒரு electron move ஆயிட்டு இருக்கு, அதுல already magnetic field pass பண்ணிட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் பாஸ் பண்றேன், பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு எலக்ட்ரான் டிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்காங்க, தட் இஸ் பாத் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, ஆல் தி த்ரீ ஹேஸ் டு பி மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். மூணுமே நமக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கணும். அப்போ பெர்பெண்டிகுலர்னா அதுக்கு இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 1 and 2 பாசிபிள், 3 and 4 பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ 1 and 2ல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எகெயின் ஜென்ரல் ஃபார்முலா, தட் இஸ் V is equal to E by B. ஓகே, ஸோ நமக்கு இங்கே E தான் தேவை, ஸோ B ஆப்போசிட்ல கொண்டு போயிடலாம். இப்போ VB is equal to E. ஸோ Vன்ற இடத்துல நம்ம C by 100ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ C by 100 into magnetic field வந்து 9 into 10 power minus 4, that is equal to E. ஓகே, ஸோ அப்போ E is equal to Cன்றது velocity of light, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ 3 into 10 power 8 into 9 into 10 power minus 4 by 100. ஓகே, ஸோ இங்கே 2 0, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 6 ஆயிரும். 3 9s are 27. அப்போ 27 பவரில் 6 minus 4 வந்துட்டு நமக்கு 10 power 2. ஸோ 10 power 2 volt per meter. அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 2 தான் மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 2 is the right answer. So next one, dual nature of radiation matterல இருந்து பார்க்கலாம். So it's a famous question, அடிக்கடி கேட்கிறது, NCERT bookலயும் இருக்கு. A photon and electron having the same energy E, the ratio of lambda for the photon by lambda for the electron of the de Broglie wavelength. Okay, so first of all photonக்கும் electronக்கும் formula எடுக்கணும். So this is for photon and this is for electron. photonக்கு எனர்ஜியோட formula E is equal to hc by lambda ன்னு எழுதிக்கலாம். So that lambda is equal to hc by E. Okay, so photon நான் ph ன்னு இங்க எழுதிக்கிறேன். Okay, and அதே மாதிரி எலக்ட்ரான் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானுக்கு நம்ம de Broglie wavelength வச்சு ஒரு ஃபார்முலா பார்ப்போம். that is lambda is equal to h by root of 2m kinetic energy. அந்த kinetic energy தான் energy E ன்னு சொல்லியிருக்காங்க. So this is lambda for the electron. So இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். So lambda for the photon by lambda for the electron. Okay, that is equal to இங்க மேல hc by E and கீழே வந்து h by root of 2me. Okay, so நமக்கு காமன் டேர்மை கேன்சல் பண்ணிடலாம்.
H காமனாக இருக்குது கேன்சல். தட் இஸ் ஈக்குவல் டு C இருக்குது இன்டூ 1 by E இருக்குது. அண்ட் இந்த ஸ்கொயர் ரூட் வந்து மேலே வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் 2ME. ஓகே, ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே பாருங்கள் E இருக்குது. இங்கே கீழே டினாமினேட்டர்லையும் E இருக்குது. ஸோ யூ கேன் ரைட் திஸ் ஆஸ் ரூட் E இன்டூ ரூட் E. ஸோ தட் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் பாருங்கள் C இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2M by E. Okay, so we check the option. Option C is the right answer. Next one, direct theory question. That is law of photoelectric emission la graph பார்த்திருப்போம் இல்லையா? அதுல இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. So which of the following option represent the variation of photoelectric current with property of light shown on the x-axis? So first one பாருங்க, current with respect to intensity of light. So நம்ம படிச்சிருப்போம் photoelectric current is directly proportional to intensity. So first graph இதுதான். So இது வந்து கரெக்டான graph தான். A வந்து correct. B பார்க்கலாம், constant சொல்லியிருக்காங்க, இது மேட்ச் ஆகாது, தப்பு. And next C பாருங்க, frequency change பண்ணும்போது current change ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தப்பு தான். Because frequency change பண்ணும்போது kinetic energy of photoelectron தான் change ஆகும். அப்போ C வந்து invalid. And அதே மாதிரி தான் Dயுமே வந்து wrong தான். Okay, so அப்போ A மட்டும் தான் correct. Option பார்க்கலாம். Option 1 is the right answer. Next one, atomல இருந்து question பார்க்கலாம். So இது வந்து derived type question தான். A particle of mass m is moving around the origin with a constant force F, pulling it towards the origin. So என்னன்னா இந்த பார்ட்டிகல் வந்து ஒரிஜினை சுத்தி வருது. So towards the center ஒரு force act ஆகுதுன்னு சொல்றாங்க. That means இந்த mass m வந்து சர்க்குலரா சுத்திட்டு இருக்கு. So towards the origin நமக்கு force இதாகுது. அப்ப அது என்ன force-ஆ இருக்கும்னா centripetal force-ஆ இருக்கும். Okay. Next இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, if Bohr model is used to describe its motion, the radius of the nth orbit and the particle speed v of orbit depend on. Okay, so இங்க r and v ஓட relation கேக்குறாங்க. So first of all, இங்க centripetal force act ஆகுது, அது எழுதிக்கலாம். So F is equal to mv square by r. Okay, and next எல்லா rotate ஆகுற ஆப்ஜெக்ட்டுக்குமே angular momentum conserved இருக்கும். போரோட செகண்ட் பாசிட்டிவ்ல பார்த்திருப்போம். So அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். That is mvr is equal to nh by 2 pi. Okay, so நமக்கு இங்க இருந்து v கண்டுபிடிக்கலாம். So mr இந்த சைடு வந்துருச்சுன்னா v is equal to nh by 2 pi mr. Okay, so இது வந்து velocityயோட relation. Okay, so அதே இதை இங்க நம்ம substitute பண்ணலாம். Because centripetal force F is equal to mv square by r ன்னு தெரியும். So அப்போ நம்ம இங்க v கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க substitute பண்ணலாம். அப்படி substitute பண்ணா m by r, v ஸ்கொயரா substitute பண்ணும். அப்படி ஸ்கொயரா substitute பண்ணா n ஸ்கொயர் h ஸ்கொயர் by 2 ஸ்கொயர் வந்து 4 pi ஸ்கொயர் m ஸ்கொயர் r ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, this is equal to force-ஆ, centripetal force கான்ஸ்டன்டாக இருக்கும், மாஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் 4 pi ஸ்கொயர் இது எல்லாமே கான்ஸ்டன்ட், இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஓகே, அப்போ எது மாறும்னா இந்த ரேடியஸும் n ஸ்கொயரும் தான் மாறும். அப்போ அதோட ரிலேஷன் மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு r இருக்கு, இங்கே r ஸ்கொயர் இருக்கு, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா r கியூப், அது இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ r கியூப் is proportional to இங்கே n ஸ்கொயர் இருக்கு, n ஸ்கொயர், இதை தவிர்த்து மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே இருக்க கியூபை ஆப்போசிட்ல கொண்டு போனோம்னா n பவர் 2/3 is proportional to radius r. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன். இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 3. அப்போ இதை வச்சே சொல்லிடலாம், ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர். பட் எனிவே நம்ம வெலாசிட்டியும் பார்க்கலாம். அப்போ வெலாசிட்டி எப்படி பார்க்கலாம்னா, வெலாசிட்டி ஈக்குவேஷன் பாருங்க, இங்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h 2 pi m எல்லாமே கான்ஸ்டன்ட், ரேடியஸும் n தான் மாறும். நமக்கு தான் ரேடியஸ்க்கு ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் v is proportional to n by r ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். that is proportional to n by r is proportional to n power 2/3. அது அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணால் n power 2/3, அது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா v is proportional to n power 1 minus 2/3. okay, that is proportional to n power 1/3. okay, so v is proportional to n power 1/3. பாருங்க, again அந்த ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. so anyway option 3 is the right answer. next again atomல இருந்த question கேட்டிருக்காங்க. the de Broglie wavelength of an electron orbiting in n is equal to 2 state of hydrogen atom. ஸோ நமக்கு வந்து போர் பாஸ்லேட்ல de Broglie wavelength வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. that is 2 pi r is equal to n lambda. ஸோ நமக்கு வந்து லாம்டான்றத de Broglie wavelength, rன்றது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா r is equal to r naught. r நாட்ன்றது போர் ரேடியஸ் இன்டூ n ஸ்கொயர். ஓகே, ஸோ என்னன்றது எந்த ஸ்டேட், இந்த ஸ்டேட் 2 நமக்கு தெரியும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், r நாட் இன்டூ 2 ஸ்கொயர்
ஸோ 2 ஸ்கொயர்ன்றது 4. ஸோ அப்போ ஆர்ன்றது 4r0. கரெக்டாக? அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 2 பை இன்டூ ஆர்ன்ற இடத்துல 4r0 இஸ் ஈக்குவல் டு என்னன்ற இடத்துல எகெயின் 2 இன்டூ லேம்டா. அப்போ இங்கே பாருங்க நமக்கு வந்து இங்கே 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பைன்றது 3.14 இன்டூ 4. போர் ரேடியஸோட வேல்யூ வந்து 0.052 நானோமீட்டர். நானோனா 10⁻⁻9 வரும். பட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேணா, ரீசன் ஆப்ஷன் பாருங்க எல்லாமே நானோல தான் இருக்கு. ஸோ அப்போ நானோமீட்டர்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு டி ப்ராக்லி வேவ் லென்த். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் 0.653 நானோமீட்டர்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ க்ளோஸ் டு த ரைட் ஆன்சர் பார்க்கலாம். 0.653 அப்படின்னா க்ளோஸ் டு த ரைட் ஆன்சர் 0.67 தான் இருக்கு. அப்போ 0.67 நானோமீட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரே ஆப்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். In a certain camera, a combination of 4 similar thin convex lens are arranged axially in contact. ஸோ அதோட டயக்ராம் தான் பாருங்க. ஸோ 4 similar thin convex lens தான். எல்லா லென்ஸ்க்குமே ஃபோக்கல் லென்த், மேக்னிஃபிகேஷன், பவர் எல்லாமே சேமாக இருக்கு. அவங்க கேட்குறது பவர் ஆஃப் அ காம்பினேஷன் அண்ட் டோட்டல் மேக்னிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு நெட் பவரோட ஃபார்முலா நெட் பவர் இஸ் ஈக்குவல் டு P1 plus P2 and அதே மாதிரி net magnification formula net magnification is equal to M1 into M2. ஓகே, ஸோ இது எல்லாத்தோட பவரும் மேக்னிஃபிகேஷனும் சேம். அப்போ பாருங்க நெட் பவர் பார்க்கும்போது எல்லாத்தோட பவரும் சேமா. அப்போ P plus P plus P plus P ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே 4Pன்னு கிடைச்சிடும். அண்ட் அதே மாதிரி மேக்னிஃபிகேஷனும் பார்க்கலாம், எல்லாமே சேமா. ஸோ M into M into M again into M. That will be M power 4 ஆயிரும். அப்போ பவர் வந்து 4P and magnification வந்து M power 4. அப்போ ஆப்ஷன் 3 is the right answer. So next question optical instrument ல இருந்து கேட்டிருக்காங்க. A microscope has a objective of focal length 2 cm, eyepiece of focal length 4 cm and tube length of 40 cm. If the distance of distant vision of eye is 25 cm, magnification in the microscope. So இது வந்து direct formula M is equal to L by F0. F0 என்றது focal length of a objective. D by FE focal length of a eyepiece. That is equal to substitute பண்ணலாம். So length வந்து 40 cm. So 40 by focal length of a objective, that is 2 cm. D என்றது distant vision, that is 25 cm. F என்றது focal length of a eyepiece, which is 4. Okay. So இப்போ calculate பண்ணலாம். This will be 1 and இது வந்து 10. Again இது வந்து 1 and 5. 5 into 25 வந்து 125. So magnification is 125. Option 2 is the right answer. Next question, wave optics ல இருந்து கேட்டிருக்காங்க. An unpolarized light beam traveling in air is incident on a medium of refractive index 1.73 at Brewster's angle. So Brewster's angle at polarizing angle. So polarizing angle fall ஆகும்போது நமக்கு reflected ray completely polarize ஆகும். refracted ray தான் partially polarize ஆகும். அப்ப அதை வச்சு நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1ல மட்டும்தான் reflected light is completely polarized சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதை வச்சே சொல்லிடலாம் ஆப்ஷன் 1 is a correct answer. பட் இங்கே பாருங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க and the angle of reflection is close to 16 இருக்காங்க. இதை வேணா செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து போலரைசிங் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு tan IP. ஓகே, ஸோ நமக்கு 1.73 அப்படின்றது √3. ஸோ டேன்ல எப்போ √3 வரும்னா 60 டிகிரியில் வரும். அப்போ போலரைசிங் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்போ நல்லா பார்க்கலாம், இதான் சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன். போலரைசிங் ஆங்கிள் வந்து நமக்கு 60 டிகிரி மேக் பண்ணுது. எப்போவுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 60 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் 60 டிகிரியாக தான் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் க்ளோஸ் டு 60. ஸோ எனிவே ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The intensity of transmitted light when a polarized sheet placed between two cross polarites at 22.5 degree from the polarization axis of one of the polarites. So first diagrammatic approach பண்ணலாம். So first ரெண்டு crossed polarites எடுத்துக்கலாம், that is making an angle 90 degree. So first one axis வந்து நம்ம vertically வைக்கலாம். So second one வந்து horizontally வச்சுக்கலாம். Is it okay? So that makes 90 degree. And நடுவுல ஒரு polarite இருக்கு, that makes an angle 22.5 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நடுவில் நமக்கு வந்துட்டு ஒரு போலரைட் இருக்கு, that makes an angle 22.5 டிகிரி. ஓகே,
ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா I0 is the intensity of a polarized light after passing through first polarite. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம பாஸ் பண்ணுறது unpolarized light. ஒரு unpolarized light ஒரு போலரைசருக்குள்ள பாஸ் ஆயிடுச்சுன்னா போலரைஸ்ட் லைட்டாக மாறிடும். ஸோ அப்போ அது இன்டென்சிட்டி மாறும். அந்த இன்டென்சிட்டியை I0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வெளியில் வர இன்டென்சிட்டி வந்து I0. ஓகே, ஸோ இப்போ அடுத்த போலரைட்டில் இது பாஸ் ஆகும். அப்போ இதுக்கு வெளியில் வர இன்டென்சிட்டி வந்து I1. அந்த I1-ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா intensity I is proportional to cos square theta. ஓகே, இப்போ இந்த I1க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். that is I1 is equal to proportionalக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி. ஸோ ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி என்ன இருக்கு? I0 இருக்கு. அப்போ I0ன்னு எழுதிக்கலாம். ஸோ I0 cos ஸ்கொயர், இங்கே தீட்டா வந்து 22.5 கரெக்டா? ஸோ இங்கே தீட்டா 22.5, அதை நான் 45/2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 22.5-ஐ நான் 45/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ தீட்டான்ற இடத்துல 45 டிகிரி பை 2. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ அடுத்த ஒரு போலரைட் இருக்கு கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து 22.5 டிகிரி மேக் பண்ணியிருக்கு கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க, இது நமக்கு வெர்டிக்கலாக இருக்கு, இது ஹாரிசான்டலாக இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 மைனஸ் 22.5 டிகிரியா இருக்கும் கரெக்டா? ஸோ அப்போ அதையும் நம்ம எழுதிடலாம். அண்ட் இந்த போலரைட் வெளியில் வர இன்டென்சிட்டியை நான் I2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ I2க்கு ஈக்குவேஷன் எழுதிடலாம். I2 is equal to, ஸோ ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும். ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி வந்து I1 cos ஸ்கொயர் 90 மைனஸ் 22.5. ஸோ 22.5 பதில் என்ன எடுத்துக்கலாம்? 45/2 எடுத்துக்கலாமா? ஸோ 45 டிகிரி பை 2. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபைன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல பாருங்க, நமக்கு I1 இருக்கு. I1 நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். ஸோ அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தட் இஸ் I2 is equal to I1 இடத்துல இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் I0 cos ஸ்கொயர் 45/2. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே வந்து cos ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா, அதாவது cos 90 மைனஸ் தீட்டான்னு இருக்கு. ஸோ cos 90 மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா. அப்போ இதை அப்படியே sin தீட்டாவாக மாற்றிடலாம். அப்போ sin ஸ்கொயர் தீட்டான்ற இடத்துல நமக்கு 45/2. ஓகே, ஸோ நமக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா நமக்கு வந்து sin தீட்டாவை 2 sin theta by 2 cos theta by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பட் இங்கே எல்லாமே ஸ்கொயர்ஸில் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணோன்னா இங்கே sin ஸ்கொயர் theta is equal to 2 ஸ்கொயர் என்ன 4. ஸோ 4 sin ஸ்கொயர் theta by 2 cos ஸ்கொயர் theta by 2. ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்க, இங்கே sin ஸ்கொயர் theta by 2 இருக்கு, cos ஸ்கொயர் theta by 2 இருக்கு, ஆனால் 4 இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4-ஐ நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே sin ஸ்கொயர் theta by 2 cos ஸ்கொயர் theta by 2-வை sin ஸ்கொயர் theta by 4ன்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மட் தான் இங்கே இருக்குது பாருங்க. தட் இஸ் இங்கே வந்து sin ஸ்கொயர் theta by 2, தீட்டான்ற இடத்துல 45 இருக்கு, எகெயின் sin cos ஸ்கொயர் theta by 2. ஓகே, ஸோ அப்போ இதை ரீஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் I2 is equal to I0. இந்த இடத்துல நம்ம sin ஸ்கொயர் theta by 4ன்னு எழுதுறோம். அப்போ sin ஸ்கொயர் இங்கே தீட்டான்ற இடத்துல 45 இருக்கு, ஸோ 45/4. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I0/4 இன்டூ sin 45 வந்து 1/√2. ஸோ ஸ்கொயர் பண்ணுறனால 1/2, that is equal to I0/8. Okay, we'll check the option. Option 3 is the right answer. So next semiconductor electronics and the question பார்க்கலாம். A full wave rectifier circuit with diode D1 D2 as shown in the figure. If input supply voltage Vn is equal to 220 sin 100 pi t, then at time t is equal to 15 millisecond. Okay, so இந்த டைம்ல வந்து diode D1 D2ல எது forward எது reverseன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கம்ப்ளீட் வேவோட டைம் பீரியட் நம்ம பார்த்துடலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். அப்போ பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட் ரெண்டு பக்கமே வேவ் இருக்கும் கரெக்டா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா V0 sin ஒமேகா டீல தான் இருக்கும் கரெக்டா? ஸோ அப்போ ஒமேகா வச்சு நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் ஒமேகா வந்து இங்கே 100 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t அப்படின்றது ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு 100 பைன்னு எழுதிக்கலாம். ஓகே,
அப்போ பாருங்க பை கேன்சல் ஆயிடுச்சு. திஸ் இஸ் 1 and 50. ஓகே, அப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்னா t is equal to 1/50, that is 0.02. ஸோ நமக்கு இங்கே டைம் இன்டர்வல் வந்து 15 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லியில் இருக்குது. அப்போ இதை நம்ம மில்லியில் எழுதிக்கலாம். இப்போ மில்லியில் எழுதணும்னா 20 × 10⁻³ எழுதுவோம். தட் இஸ் 20 மில்லி செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டயக்ராம் வரையலாம். ஸோ அப்போ பாருங்க ஒரு கம்ப்ளீட் வேவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ்ல இருக்கும், செகண்ட் ஒன் நெகட்டிவ்ல இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். ஸோ இந்த இடத்துல தான் 20 மில்லி செகண்ட் இருக்கு. இப்போ கரெக்டாக ஹாஃப் பண்ணோம்னா இங்கே வந்து 10 மில்லி செகண்ட் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பாசிட்டிவ் சைட் போகுதுன்னா நமக்கு இங்கே D1 வந்து ஃபார்வர்டாக இருந்திருக்கும், D2 வந்து ரிவர்ஸாக இருந்திருக்கும். கரெக்டா? பட் இவங்க கேட்டிருக்க டைம் வந்து 15 மில்லி செகண்ட். ஸோ 15 மில்லி செகண்ட்றது இந்த பக்கம் இருக்குமா? ஸோ அப்போ அப்படியே ஆப்போசிட். அப்போ இங்கே D1 வந்து ரிவர்ஸாக இருந்திருக்கும், D2 வந்து ஃபார்வர்டாக இருந்திருக்கும். ஸோ அவங்க டைம் 15 மில்லி செகண்டில் கேட்குறாங்க. ஸோ அது நெகட்டிவ் சைட். ஸோ நெகட்டிவ் சைடில் D1 வந்து ரிவர்ஸ், D2 வந்து ஃபார்வர்ட். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டோட அவுட்புட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ 2 இன்புட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது A அண்ட் இது வந்து B. அகெயின் இது A அண்ட் B. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நார் கேட். ஸோ நார் கேட்னா A + B த ஹோல் பார். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து NAND கேட். NAND கேட்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும். அப்போ A.B த ஹோல் பார். ஸோ இந்த 2 கேட்டோட அவுட்புட் தான் இந்த AND கேட்டுக்கு இன்புட்டாக இருக்கு. ஸோ AND கேட்னா A.B தானே. ஸோ ஏக்கு பதிலாக நமக்கு A + B த ஹோல் பார் டாட் அண்ட் பிக்கு பதிலாக A.B த ஹோல் பார். ஓகே, ஸோ இங்கே அவுட்புட் வந்துட்டு y is equal to A + B த பார் டாட் நமக்கு A.B த பார் இருக்கு. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து A + B இங்கே டாட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். ஸோ ப்ளஸ் A.B த ஹோல் பார்னு மாற்றிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க இங்கே A + A + A வந்து A தான். ஸோ A இருக்கட்டும். ப்ளஸ் நமக்கு B.B இருக்கு த ஹோல் பார். ஸோ B.Bயும் B தான். அப்போ வந்து A + B த ஹோல் பார். ஓகே, ஸோ A + B த ஹோல் பார்னா அது வந்து நார் கேட்டோட ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.